வெற்றிவேல் முருகன் கருவறை எல்லாம் அல்ல பழனாபுரியவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரி சுவாமி கருவறை குருநாதர் அருணாபெருமான் திருவிழியே சரம் சம்சம் எம்பெருமான் கருள் உழுதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாமூர் திருப்புண்ட மகாமந்திரத்தில் கௌமாரில் தத்துவரசப்படி பாடல 1038 ஊனே தானா என தோங்கும் பொது பாடலுக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டம் திருவடிக்கு சமர்ப்பணம் ஒரு ஆச்சரம். இந்த பாடல் முருகா, என்னுடைய பிறவி ஈடேறும் வகையில் வாழாமல் நாயனையன் இறந்து போக வேண்டுமோ? இந்த சுருக்கமாக சொன்னால், முருகா, என்னுடைய ஆவி ஈடேறுமாறு எனக்கு அருள்புரிய வேண்டும் என்று ஆவி ஈடேற எம்பெருமான் திருவுருளை நாடி பாடப்பெற்ற பாடல். தானா 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 தனதான என்ற சந்தகுளிப்பியுடைய பாடல். ஊனே தானாய் ஓயா நோயால் ஊசாடு ஊசல் குடில்பேனா ஓதா மோதா வாது ஆகாதே லோக ஆச்சாரத் உளம்பெற நானே நீயாய் நீயே நானாய் நானாவீத பொருளாலும் நாடா வீடா ஈடேறாதே நாயேன் மாயக் கடவீரம் பானை காலை தீயே நீரே பாறை பாருக்குரியோனே மாயாமானே கோனே மானார் வாழ்வே கோடிக்குடியோனே தேனே தேனில் கான் ஆராய் வீழ் தேசு ஆர் சாரல் கிரியோனே செய்ய வேளை பூவே கோவே தேவே தேவ பெருமாளே. இப்போ பாடல் பொருள் எடுத்து போகலாம். ஊனே தானாய் ஓயா நோயால் ஊசாடு ஊசல் குடிபேனா ஓதா மோதா வாது ஆகாதே லோக்க ஆச்சாரத் உளம்பேராய் நானே நீயாய் நீயே நானாய் நானாவேத பொருளாலும் நாடா வீடா ஈடேறாதே நாயேன் மாயக் கடவேணுங்கிற முதல் பகுதியில் இப்படி வைக்கிறார். என்ன சொல்றாரு? ஊனே, ஊன் பொருந்திய இந்த உடலை தானாய் தான் நான், அதாவது இந்த உடலே தான் நான் நினைத்து ஓயா நோயால் என்றும் ஓயாத முடிவே இல்லாத நோயாளனாய் ஊசாடு ஊசுதலை அடிதலை உடையதும் ஊசல் ஊஞ்சலைப் போல அசைவுள்ளதும் மாறி மாறி வருகின்றதுமான குடில் பேனா தேகத்தை பேணி விரும்பி நூல்களை ஓதியும் மோதா தாக்கி பேசியும் செய்கின்ற வாதாகாதே சமயவாதங்களில் ஈடுபடாமல் உலக ஆச்சார கட்டுப்பாடுகளில் உள்ளம் பொருந்தாமல் வேறுபட்டும் அல்லது குடில் பேனா தேகத்தை பேணாமல் வாதங்களில் ஈடுபடாமல் லோக ஆச்சார நியதிகளில் உள்ளம் பதியாது வேறுபட்டு நானே நீயாய் நீயே நானாய் என ஜீவாத்மாவானது பரமாத்துவமாகிய உன்னோடு ஒன்றுபட்டு பொருந்தி பல வகையான வேத பொருள் கொண்டு உன்னை நாடி விரும்பி வீடு பெற்று அடைந்தவடாய் ஈடேறுதல் இல்லாமல் நாயனை அடியேன் இறந்துபட கடவேனோன்னு முதல் பதில் கேட்கிறார். ரெண்டாவது பதில வானை காலே தீயே நீரே பாறை பாருக்குரியோனை வான் விண் காற்று தீ நீர் பார் மண் ஆகிய இந்த ஐம்பூதங்களாய் விளங்கி பாருக்கு இந்த உலகில் உள்ளோருக்கு உலகில் உள்ள பெரியோர்களுக்கு உரியவனாய் திகழும் பெருமாளே. மாயாமானே கோனே மானார் வாழ்வை கோழிக்குடியோனே மாயா என்றும் அழிவில்லாத மானே பெரியவனே பெருமானே சீமானே கோனே தலைவனே மானார் மான்மோன்ற வெளிதேசனுக்கு வாழ்வை செல்வக் கணவனே கோழிக்குடியோனே தேனே தேன் நீர் கான் ஆராய் வீழ் தேசு ஆர் சாரல் கிரியோனே செய்ய வேளை பூவே கோவை தேவே தேவ பெருமாள். தேனே தேன் போல இனிப்பவனே தேன் நீள் கான் ஆராய் தேன் போலும் இனிப்புள்ள நீண்ட காட்டு ஆறாக தேனாறு என்னும் நதியாய் வீழ் பாய்கின்ற தேசார் சாரல்கிரி தேசு கூட்டல் ஆர் ஒளி பொருந்திய சாரல்கிரி மலைப்பக்கங்களை உடைய கிரி தேனாறு பாய்கின்ற மலையிடம் அதாவது குன்றக்குடி என்னும் திருத்தலத்தில் வீற்றிருந்து அழுவாளிக்கும் பெருமாளே. செய்யே செவ்வேளே அழகனே தலைவனே தேவனே தேவர்கள் பெருமாளே அல்லது தெய்வ பெருமாளே நாயேன் மாயக்கடவேனோ. ஆஹா, இப்போ நீயே நானாய் நானே நீயாய், இது எவ்வளோ ஒரு அற்புதம். நானே நீயாய் நீயே நானாய், இதை ஏற்கனவே திருப்பூர் சொல்கிறார். நீ வேறு எனாது இருக்க நான் வேறு எனாது இருக்கன்னு சுவாமிகள் திருப்பூர் சொல்கிறார் ஏற்கனவே. அடுத்தது ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை அப்படின்னு திருப்பூர் சொல்கிறார். அடுத்தது இந்த பாடலில் தேனாறுன்னு வருது. அதனால் இந்த பாடலை குன்றக்குடி குருதாகவும் கொள்ளலாம். ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் தேனாறு பாயும் அப்படின்னு படிச்சிருக்கோம். தேனாறு வீழ் சாரல் கிரினா குன்றக்குடி. இந்த பாடலை குன்றக்குடி குருதாகவும் கொள்ளலாம். இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான பாடல் தான் நம்ம இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற இந்த பாடல். இப்போ ஊனே தானாய் ஓயா நோயால் ஊசாடு ஊசல் குடிப்பேன், இது பல இடத்துல படிச்சதுதான். நீரில் கும்பிடி எப்படி தோன்றும், அது தோன்றணும் எப்படி இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும்.
ஆனால் எப்போ அது அழியும், எப்படி அழியும் தெரியாது. அதுபோல தான் இந்த உடம்பு தொடக்கத்தில் மிக மிக வனப்பாக இருக்கும். ஆனால் நாளாக நாளாக நம்ம அறியாமலே முதுமை வந்துகிட்டே இருக்கும். அது எப்போ அழியும்னு யாருக்கும் தெரியாது. எப்போதும் இருக்கும்னு கருதி அதை அழகு செய்வதும் உண்டி முதலியவற்றை அதை வலிமை பெற செய்வதுமாக நம்ம இருக்கோம். நீரில் குமுடி நீர்மேல் எழுத்தும்பார் பட்டிந்தடிகள், நீர் குமுடிக்கு நிகரன்பர் யாக்கையும்பார் அருணகிரி பெருமாள். இதுக்கு பல்வேறு அருளாளர் பாடிக்காங்க. அறப்படி சதகத்தில் பாட்டு இருக்குது, தாய்மான சுவாமிகள் பாட்டு இருக்குது. இது நம்ம பல திருப்புகழ் பாக்களில் பார்த்த ஒரு விஷயம்தான். அதனால் வாழ்நாளை வீணாக்காமல் இளமையிலேயே இறைவனுக்கு ஆட்பட்டு உள்ளன்போடு பூவும் நீரும் கொண்டு வழிபட்டு உயிரும். திருமந்திரத்தை சொல்லலாம். பூக்கை கொண்டு அரண் பொன் அடி போட்டிலார், நாக்கை கொண்டு அரணாமம் நவிழ்கிறார், ஆக்கைக்கு எரிதடி அலம்பந்து காக்கைக்கு எரியாகி கழிவறைன்னு அப்பர் சொல்கிறார். புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு அண்ணல் அது கண்டு அருள் உரியா நிற்கும் எண் இலி பாவிகள் எம் இறையேசனை நன்னறியாமல் நடுவுகின்றாரின் திருமந்திரம் சொல்கிறார். நிலையற்ற உடம்பு, நிலையற்ற வாழ்வு இவற்றை கொண்டு நிலையான பேரின்பத்தை தேடிக்கொள்வது அறிவுடைமை. ஓதா மோதா வாதாகாது, அறிவு நூலை ஓதி உணர்ந்து அடங்கி அறநெறில் நின்று இறையன்பு செய்து நிறைவுறணும். கல்வியின் பயன் கடவுள் வழிபடுதல் தான். கடவுள் ஏன் வழிபடணும்? இது நம்ம ஏற்கனவே கடவுள் இருந்தால் அவர் ஒரு உரம் இருக்கட்டும், அவரையும் வழிபடணும், கடவுள் உடஞ்சி எதிர்க்கு, இந்த மாதிரிலாம் பல பேர் கேள்வி கேட்பாங்க. இதுக்கெல்லாம் பதில் பலர்னு சொல்லியிருக்காங்க, அருளாளர் சொல்லியிருக்காங்க. இறைங்கிற சொல் இருங்கிற பகுதிப்படியாக வந்து இறைவன் என்பதற்கு தங்கி இருப்பவனு பொருள். எங்கும் எல்லா உயிரிடத்திலும் நீக்கமர நிறைந்து நிற்பவன் தான் இறைவன். எவ்வுயிரும் பராபரன் சந்நிதி, எல்லா உயிர்களும் இறைவனுடைய திருக்கோள் என்ற எண்ணம் உண்மையாக உள்ளத்தில் ஊண்டு நின்றால் எல்லா உயிர்களும் இறைவனாகவே எண்ணி அந்த உயிர்களுக்கு இன்பம் செய்யும் இனிய பண்பு ஒருவனுக்கு வரும். ஒரு உயிரை கொல்லவோ இடர்படுத்தவோ மனம் வராது. உற்றுநோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றைய தவத்திற்கு உரும்பர் வள்ளுவர். சரியா? கடவுள் உணர்ச்சி ஒன்று தான் இந்த மனப்பக்குவத்தை தரும். கடவுள் உணர்ச்சி இல்லாதவர் எதனையும் செய்ய தலைப்படுவாங்க. புண்ணிய பாவங்களையும் உண்டு அப்படின்னு உடன்படாது நினைத்தவற்றை எல்லாம் பேசி நினைத்தவற்றையெல்லாம் செய்து நிறைய உருவார்கள். இப்போ ஆகவே கடவுள் அன்பு தான் மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. அப்படிங்கிறத கடைப்பிடிக்கத்தான் மனித வாழ்க்கைக்கு மூச்சுக்காற்று எத்தனை அவசியமோ அத்துணை அவசியம் கடவுள் அன்பு. எங்கும் நிறைந்த பரம்பொருள் தம்முடைய உள்ளத்தில் உரைகிறார் அப்படின்னு யார் மறவாது நினைக்கிறாங்களோ அவங்க மனத்தாலும் தீமை செய்ய மாட்டாங்க. கடவுள் எல்லாற்றையும் கேட்டுட்டு இருக்கார் அப்படின்னு எண்ணுவோமானால் உண்மைக்கு மாற எதுவும் சொல்ல முடியாது. ஆகவே இறைவனை ஒரு கணமேனும் மறவாது சிந்தை செய்து உய்வு பெறணும். கடவுள் உணர்ச்சி மனிதனை தூய்மைப்படுத்துது, வாய்மை நெறியில் வளப்படுத்துது. ஆகவே அறிவு நூலை கற்கணும். அந்த அறிவு நூலை கற்றாரே கற்றார், அல்லாதார் கற்றாரினும் கல்லார். கற்றவர் விழுங்கும் கற்பக கனி, கற்றவர் உண்ணும் கனி, கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவன்னு அமுத வச்சனங்கள் நம்ம உணரணும். கற்றது அப்படிங்கிறது உள்ளத்தில் உள்ள கசடற. அதனால் என்ன சொன்னார் வள்ளுவர்? கற்றதனால் அதை கற்க கசடற, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகனர். அடுத்தது நம்ம ஒரு விஷயத்தை படிக்கும் பொழுதும் ஆழமாக படிக்கணும். அதை நம்ம ஏற்கனவே படிச்சுக்கணும். அதாவது ஓதுவதுங்கிறது நன்னறில் நிற்பதற்காக தான். ஓதுவார் தம்மை நன்னறி குவிப்பதுங்கிறார் ஞானசம்பந்த பெருமான். ஓதுவது என்பது உணர்தலில் முடியணும். ஓதியும் உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் வள்ளுவர். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன்னார் செக்கிலார் பெருமான், தெய்வ செக்கிலார். என்ன எப்பிறப்பாயினும் ஏமாப்பொருவர்க்கு மக்கள் பிறப்பில் பெரிதில்லை, அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன் கண் நிற்றலும் கூட பெறினார் அறநெறி சாரத்தில். இது இல்லாமல் வெறும் இலக்கண நூல்கள் கருவி நூலை மட்டும் கற்று அதனால் அந்த பொது அறிவால் நம்மினும் உயர்ந்தவர் எவரும் தருக்குற்று நிமிர்ந்து இருக்கிறது கூடாது. இதுதான் நம்ம புரிந்து கொள்ள ஒரு விஷயம். அடுத்தது லோக ஆச்சாரத்து உள்ளம் வேலை. லோகம்னா உலகம், லோகாச்சாரம்னா உலகியல் பழக்க வழக்கங்கள். இவற்றில் மனம் பதியக்கூடாது, இவற்றில் விருப்பு வெறுப்பு கொள்ளக்கூடாது. உலகில் பழக்க வழக்கங்கள் மனம் பதிந்தால் அமைதி உண்டாது, கொதிப்பு உண்டாகும். உலகாச்சார சங்கற்ப விகற்பங்கள் எங்கள் மனதில் பற்றாவண்ணம் அருள் செய்ய வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்க விண்ணப்பம். கொதித்த லோகாச்சார கொதிப்பெல்லாம் ஒழிந்தது, கொலையும் களவும் மற்ற புலையும் அழிந்தது, இது நல்ல தருணம்னு வள்ளல் பெருமான் பண்ணார். அடுத்தது நானே நீயாய் நீயே நான இருவினை மும்மலமும் மர இரவியோடு பிறவியற ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகுமுகை பரமசுகமதனை அருள் இடைமருதில் ஏகநாயகா லோகநாயகா இமையோர் பெருமாளேனும் நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க நேராக வாழ்வதற்கு ஒன்று அருள் கூறணும் அடில்லா திருப்பூர் சொல்கிறார். பிறவாமைக்கு காரணம் இருவினை ஒப்பும் மலபரிபாகும். இதை ஏற்கனவே படிச்சிருக்கோம், எல்லா இடத்துலையும் படிச்சிருக்கோம். நல்வினை தீவினை என்ற 2 வினைகளும் ஒப்பு வந்தபோது ஆடவும் கண்மம்மா என்ற மும்மலங்களும் விலகும். அப்போ சத்னி பாதம் எய்தும். அப்படி அருள் பதிந்த பின் ஆன்மா பதியோடு ஒன்றுபடும். ஆன்மா இறையுடன் இரண்டரை கலத்தை தான் அத்துவித முத்தி.
கட்டையில் தீயும் தீயில நீரும் தேனில் சுவையும் மலரில் மனமும் வானில் வழியும் கண்ணில் ஒளியும் போல ஆன்மா பதியோடு அத்விதமாகும். சிவபோகசாரத்தில் சொல்றார், இந்தனத்தில் அங்கி எரி உரு நீர் தேனிரதம் கந்தமலர் போது வான்கால் ஒளிகண் சந்ததமும் அத்துவிதமாவது போல் ஆன்மாவும் ஈச்சனுமாய் முத்தியிலே நிற்கும் முறைங்கிறார். அப்போ ஆன்மா பதியோடு பொருந்தும் போது உண்டாகும் இன்பத்திற்கு இணை வேறு எதுவுமே இல்லை. அதனால் அதுதான் பரமசுவம். இணைய சுவங்கள்லாம் சிறிது போது மின்னலை போல மறைந்து ஒளிஞ்சிடும். அடுத்தது நானா வேத பொருளாலும் நாடாவிட வேதங்களாலும் அறியப்படாத பரம்பொருள் இறைவன். வேதத்தில் கேள்வி இல்லாதனர் அருணடிகள். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனேன்னார் திருவாசத்தில். ஈடேறாதே நாயன் மாய கடவேனும் பெருதற்கரிய மனித பிறை வாய்த்தது என்ன பயன்? தில்லை குத்தர் காட்பட்டு இருப்பதொன்றோன்னு அப்பர் பெருமான். பிறவாத பெருநிலை பெற்று உயரும், பிறந்து இருந்து உழலக்கூடாது. மாயா மானை, மாயானா அழியாத, மான்னா பெரியோம், மான் ஆர் வாழ்வை, மானார்னா பெண்டீர். இங்கே திருமுருகன் தேவியராகிய தேவசேனை அம்மையாரையும் வள்ளி அம்மையாரையும் குறிக்கிறார். வேளே, வேள்னா மன்மதன், முருகன் ரெண்டு பேரையும் குறிக்கும். திருமாலின் மகனாகிய மன்மதன் கருவேள், செம்மேனி எம்மான் சிவபெரும்பொருளின் திருக்குமரர் முருகப்பெருமான் செவ்வேள். பூவே, பூனா அழகு, தேன் நீள் கான் ஆராய் வீழ் தேசு ஆர் சாரர் கிரியவன். இந்த பாடல் குன்றக்குடி என்ற தளத்துக்கு உரிதாகவும் இருக்க ஒரு கருத்து உண்டு. இந்த அற்புதமான பாடல் என்ன கருத்து? முருகா எனது ஆவி ஈடேறுமாறு அழுபுரிவா என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டன் திருவிழி சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பத்திரமாவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா 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 பழனாபுரி இறைவனுக்கு அரோகரா. முருகா ஜனம் முருகா பழனாபுரி இறைவனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா.